திருவருகை காலம் என்ற உடனே அனைத்து ஆலயங்களிலும் இந்த திருவருகை கால மெழுகுதிரிகள் கொளுத்தப்படும். அதனுடைய அமைப்பு இப்படியாகத்தான் இருக்கும். இந்த திருவருகை காலத்தில் ஏற்றப்படுகிற இந்த விளக்குகள் 4 மெழுகுதிரிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். 3 திரிகள் ஊதா நிறத்தில் இருக்கும். முதல் திரியானது அது நம்பிக்கையின் திரியாக இருக்கிறது. அது எப்பேற்பட்ட நம்பிக்கை? ஆண்டவர் மீண்டும் வருவார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் அந்த முதல் திரி. 2வது திரி அமைதியின் மெழுகுதிரியாய் பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் கொண்டு வந்த அந்த உலக அமைதி என்னுள் இருக்கிற அமைதியாகவும், எனக்குள் இருக்கிற அமைதியை நான் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கக்கூடியதாக அந்த 2வது திரி அமைகிறது. 3வது திரியானது லாத்தின் மொழியிலே கௌதாத்தே சண்டே என்று சொல்வார்கள். அது மகிழ்ச்சியின் வாரமாய், மகிழ்ச்சியின் திரியாய் கொண்டாடப்படும். எப்பேற்பட்ட மகிழ்ச்சி! த இம்மனன்ட் அரைவல் ஆஃப் ஜீசஸ். சமீபமாய் இருக்கிற இயேசுடைய அந்த பிறப்பை பெருவகையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலமாய், மகிழ்வின் எதிர்பார்ப்பாய் அந்த 3வது திரி கொடுத்தப்படுகிறது. 4வதாக ஏற்றப்படுகிற திரியானது அன்பின் திரி என்று அதை சொல்லுகிறார்கள். எப்பேற்பட்ட அன்பு! கடவுளுடைய அன்பை சொல்லுகிறது. இந்த உலகத்தின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாய் தன் ஒரே மகனை தந்த கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்வதற்கான வாரமாய் இந்த 4வது வாரம் அமைகிறது. அன்பின் வாரமாய் இருக்கும். ஒரு சில இடங்களில் இந்த 4 திரிகளோடு சேர்த்து 5வதாக ஒரு வெள்ளை திரியை கொளுத்துவார்கள். அந்த வெள்ளை திரியானது இயேசுவை பிரதிநிதிப்படுத்துவதாகவும், உலகின் ஒளியாம் மீட்பர் இந்த மண்ணில் மனிதனாய் அவதரிக்கிறார், அவருடைய பிறப்பில் மகிழ்வோம் என்கிற மகிழ்ச்சிக்கான ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடியதாக அந்த வெள்ளை நிற திரி அமைந்திருக்கும். ஒரு சில இடங்களில் 4 திரிகள், ஒரு சில இடங்களில் 5 திரிகள் பயன்படுத்தினாலும் அந்த திரிகளை சுற்றி பச்சை வண்ணத்தில் ஒரு கொடிகளை வைத்து அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரீத்தை நாம் பார்க்க முடியும். அது பச்சை வண்ணத்தில் அது சுற்றி இருக்கும். இந்த பச்சை வண்ணத்தில் இருக்கிற அந்த ரீத்து கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்துகிறது. அது இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. ஏன் அது வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வட்டத்திற்கு எப்படி முதலும் முடிவும் இல்லாமல் இருக்குமோ அதே போல ஆண்டவர் காலங்களையும் யுகங்களையும் கடந்திருக்கிற ஆண்டவர் முதலும் முடிவுமற்றவராய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை சொல்லக்கூடியதாக அந்த ரீத் அமைந்திருக்கிறது. இதுதான் திருவருகை காலத்தில் நாம் ஆலயங்களில் ஏற்றக்கூடிய அந்த மெழுகுதிரி மற்றும் ரீத்தினுடைய உண்மையான விளக்கம். இந்த விளக்கம் இந்த திருவருகை காலம் முழுவதும் நாம் இயேசுவோடு பயணித்து அந்த பிறப்பை மகிமையில் கொண்டாட அழைப்பு கொடுக்கக்கூடியதாக, உதவக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது.